அத்தைன்னு சொல்லும்போது நமக்கு சின்ன வயசில் ஸ்பெஷல் ஃபீலிங் இருந்ததுனால தெரியலைங்க. ஆனால் நம்ம தம்பி பையனுக்கு அத்தையாக போகிறோன்னு சொல்லும்போது ஃபீல் வரும் பாருங்கள். அதை விட மருமக எப்போ பேசுவான், நம்மளை எப்போ அத்தைன்னு கூப்பிடுவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மழலை மொழியில் அத்தைன்னு கூப்பிடுவான் பாருங்கள். வேறு லெவல் ஃபீலிங் அது. அவன் பிறக்கும்போது அவனை ஃபஸ்ட்டு நான் தாங்க கையில் வாங்கினேன். அந்த மொமெண்ட்டை ஃபோனில் வேணால் கேப்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நினைக்கும் போது கூட என் மனசு முழுக்க அது நிறைஞ்சிருக்குதுங்க. இது நிறைய பேத்துக்கு கிரிஞ்சாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா அத்தைக்கிட்டையும் போய் கேளுங்க, தான் மருமகனை கையில் ஏந்தும் போது இருக்கிற ஃபீல் என்னங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டதாங்க தெரியும். நார்மலாகவே மற்ற குழந்தைங்களோட க்யூட்னஸை நான் ரொம்பவே ரசிப்பேங்க. அதுவும் என் மருமகனை சொல்லவே வேண்டாம். அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவனை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவனுக்கு 2.5 வயசு ஆகுதுங்க. அவன் பிறந்தப்போ அந்த குட்டி குட்டி கையெல்லாம் அவ்வளோ ரசித்தேன். ஆக்சுவலாக அவனை பார்க்கும்போது ஹாப்பினஸ் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. அப்படியே அள்ளி போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.